இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்காசி சீரியலில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்தாச்சு. நம்மலாம் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னொரு ப்ரோமோ. ஆனால் ப்ரோமோலாம் வரது சரி, நிஜத்தில் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஜி அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறதும் நமக்கே கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. முக்கியமாக ரோஹிணி இப்போதைக்கு தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நம்ம அப்பா எங்கே அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக முத்துவை கோவப்படுத்தணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்க போட்ட திட்டம் எல்லாமே காமெடி திட்டமாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த சுதாவும் வாசுதேவனும் போட்ட திட்டமும் கூட போயிடுச்சு. அன்புக்கு கட்டுப்பட்டு, அவங்க அப்பாவுக்காக கட்டுப்பட்டு, அவங்க மனைவிக்காக கட்டுப்பட்டு அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் தன்னோட மனைவியை அவமானப்படுத்தி திருடின்னு சொல்லி சொன்ன போது தான் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே கோபத்துக்காக கட்டுப்படுத்த முடியாமல் பலார்னு விட்டுட்டு கிளம்பி வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு தப்பிக்கலான்னு தப்பிச்சிட்டாங்க ரோஹிணி. ஆனால் நம்ம அப்போவே சொன்னோம், இது எப்படி அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியும். ஒரு பணக்காரர், பணம்னா வாயை புழக்கிறவங்க இவங்க விஜயா. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் அந்த 14 லட்சத்தை எதிர்பார்த்துட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய மாமனார் கொடுப்பாரு, மலேசியா காசு வரும், அதோட கிளம்பி ஃப்ளைட்டை போட்டு நம்ம கிளம்பி போயிடலாம், பியூட்டி பார்லரே கனடாவில் வைக்கலாம் அப்படின்லாம் திட்டம் போட்டுட்ருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் அதை விடுறதுக்கான வாய்ப்பேலாம் நினச்ச மாதிரியே ஏதோ ஒரு சம்பவம் அடுத்து நடந்துருச்சு. எல்லாரும் சேர்ந்து திருப்பி அவர் எங்கே, அவர் வருவாரா மாட்டாரா, பணத்தை தருவாரா மாட்டாரா அப்படின்னு மனோஜெலாம் கேட்குறதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயா திருப்பி ஏதோ கிண்டலும் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முத்துவும். ஏன்னா ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்ததுக்கு பிறகு விஜயாவே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணியை ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு உண்மை சொல்லு, உங்கள் அப்பா இருக்காரா இல்லையா, மலேசியாவில் இருக்காரா, இல்லை உங்கள் அப்பாவே உனக்கு கிடையாதா, இல்லை அவ்வளோ என்ன பிஸி, அவர் மலேசியா நாட்டோட அதிபராக இருக்காரா அப்படின்னா சொல்லு, உண்மையை சொல்லு, அவர் எங்கே ஏன் வரல அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லு அப்படின்னா உடனே அழுதுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் உண்மையை மறைக்க முடியல, பொய்யும் இது மேலே அடிச்சு விட முடியல. ஏன் அவர் வரலனே எனக்கு தெரில ஆன்ட்டி, நானும் அவர் வரதுக்காக வெயிட் பண்ணேன் ஆன்ட்டி அப்படின்னு அழறாங்க. ஸோ ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபோன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்கிறதெல்லாம் நம்புறபடி இருக்கா. தன்னுடைய அப்பா அதுக்கப்புறம் 3-4 நாள் ஆச்சு, அதுக்கப்புறமும் ரீச்சே பண்ண முடியலங்கிறலாம் நம்புறபடி சுத்தமாக இல்லை. இதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, உன் கண்ணீருக்கெல்லாம் பயங்கர மாதிரி நான் கிடையாது. இந்த பார், உன் அப்பா வருவாரா மாட்டாராங்கிறத நீ இப்போ உடனடியாக சொல்லணும். உன் அப்பாவை வர வைக்கணும், இங்கே உங்கள் அப்பா நிற்கணும். வரலை அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீ தான் சந்திப்ப. இந்த வீட்டில் உன்னோட இடம் என்ன, இந்த வீட்டில் உனக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போக தெரிஞ்சு பண்ணி உங்கள் அப்பா வராரா இல்லையான்னு சொல்லி உங்கள் அப்பாவை வர வைன்னு கோவமாக சொல்லிடுறாங்க. இப்போல்லாம் விஜயா ரோஹிணிகிட்ட நடந்துக்கிற விதம் எக்கச்சக்கமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது அந்த பியூட்டி பார்லர் வித்த சமயத்தில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்தே அவங்க அடுத்தடுத்து அதிரடி மேலே அதிரடியாக கொடுத்து மேடையிலே வச்சு உங்கள் அப்பா வராரா மாட்டாரான்னு கேட்டதுலேருந்து எல்லாத்தையும் பயங்கரமாக செஞ்சுட்டாங்க. இப்போ ஸ்ருதி ரவியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பிரச்சனையை முத்து மீனாவும் தீர்த்து விட்டாங்க அப்படின்னா பயங்கரமான ட்விஸ்ட்டுகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் அப்பா வர வரைக்கும் உனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. என் புள்ள அங்கே வேலைக்கு போகணுங்கிறான், அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு யாரும் இதாக இல்லை. நீ என்ன இருந்த பியூட்டி பார்லரை விற்றுட்டு என் பேர் இருந்ததை விற்றுட்டு வேறு ஏதோ பண்ணுறாங்கிற. உங்கள் அப்பா வரான்னு பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருக்க, ஒன்றுத்தையும் வர மாதிரின்னு தெரியல. ஏதோ ஒன்றை நீ பண்ணுறது எல்லாமே பொய்யா தெரியுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க விஜயா. இதை மாற்றி அமைக்கிற மாதிரி ரோஹிணி பெரிய குண்டா ஏதாச்சும் ஒரு போட்டு ஒரு பொய்யை சொல்ல போகிறாங்களா, என்ன பண்ணுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் இப்போதைக்கு ரோஹிணி எப்படி குறுக்கி பயந்து போய் நிற்கிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது, என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்காசி சீரியலில் சூப்பரான